ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரியாக்ஷன் நாட்டு கிளாசிக்கில் எபிசோடு 125 தான் பார்க்க போகிறோம். நேற்று எபிசோடு வந்து வேறு லெவலுங்க. காரா என்ட்ரிலாம் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கல. நல்ல வேலை நீங்களும் சஸ்பென்ஸ் உடைக்காமல் பார்த்துக்கிட்டீங்க. எனக்கு என்னென்னா நேற்று ஒரு ஐடியா பண்ணான், ஏதோ தொடர்ச்சி அது பார்த்துலாம் இவன் ஆர்வத்தில் நம்ம 5-6 வீடியோ சேர்த்து பார்த்துட்டோம். அதுவுமே நல்லதுக்காக போச்சு. நீங்கள் சஸ்பென்ஸ் உடைச்சிருந்தா ஸ்பாய்லர் பண்ணியிருந்தாலும் கவலையெல்லாம் பார்த்துட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதேமாதிரி யாரும் சொல்லலை இப்போ வரைக்கும், அதனால் ரொம்ப சந்தோஷம். அது கரெக்டாக போச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சகோஸ். இதேமாதிரி எல்லா வீடியோலையும் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்பாய்லர் பண்ணாமல் இருந்தால் அழகாக போவோம். சரி வாங்க நம்ம வீடியோக்களை போயிடலாம். ஒன்று சேரும்போது சந்தோஷமா இருக்கு. 2 வில்லேஜும் ஒன்று சேர்ந்த மாதிரி தான். எல்லாம் இந்த உரைச்சி மாறு பண்ண வேலை 2 வில்லேஜுக்கு மூட்டி விட்டு. நீயா நீயா என்ன காப்பாத்தின? லீக் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா காரா இப்படி மாறினதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. முறிடா முறி. அதே புல்லட் யூஸ் பண்றான். யாருக்கிட்ட நம்ம ஆளு தேவா? தாண்டி வருது. ஸ்பீடு தடுத்து இருக்குது. ஒரு புல்லட் ஸ்பீடு தான். நீ பயங்கரமானவன் தான், ஒத்துக்கிறேன். நான் அதோட பயங்கரமானவன்டா. அந்த 2 பேரும் ஒன்னா ஸ்கிரீன்ல பார்க்கவே நல்லா இருக்கு. கிவி மாதிரி பல்லோடும். இவன் யாரும் நம்ம கேட்ட நீ ஏன் கூட மோதும் போது இன்னும் பலசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்த. அது காரணமே நீதான்டா. நீ இதுதான் சொல்லுவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். சாதாரணமா என் மனசுல யார் மேலேயும் கோபம் இருக்காது. ஆனா நீ பண்ண வேலையால நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். ரொம்பவே கஷ்டப்பட்டேன். மன்னிப்பு கேள்றான். அப்படியா? என்னடா அப்படியா? அதான் நீ எதுக்காக இங்க வந்திருக்க? லீஃப் வில்லேஜ் உதவி பண்ண. இதான் மன்னிப்பு. அவரு நான் செஞ்ச தப்புக்கு இதான் சாரி அப்படின்ற மாதிரி. சிக்கவாரு உடனே கிராமம் சமாதானமா போன விஷயத்த நானும் கேள்விப்பட்டேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் உதவி பண்ண வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நாங்க ஒன்னும் ஆசைப்பட்டு லீஃப் வில்லேஜ தாக்க வரலன்னு தெரிஞ்சுக்கோ. எங்களுக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றணும், அவ்வளவுதான். இப்ப உன் கட்டளையை ஏத்துக்கிட்டு வந்திருக்கோம். எப்ப புரியுது? தான் இவங்களை அனுப்பியிருக்காங்க. பாட்டி காப்பாத்திட்டாங்க. பாட்டி உங்களை போன வாட்டி நான் உன்னை பார்த்ததை விட இப்ப இன்னும் முட்டாளாயிட்ட போல போச்சு. கலாய்ச்சி தள்ள வர. இந்த வாட்டியும் பாட்டில இருந்து பின் வாங்க போறியா? நீ வேணும்னா கிளம்பு, நான் இவளை பாத்துக்கிறேன். நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் இந்த பாட்டில இருந்து பின் வாங்க போறது இல்ல. அது மட்டும் இல்லாம எந்த ஆம்பளையும் தனக்காக பெண்களை சண்டை போட விட மாட்டான். இன்னும் நீ ஆம்பளை பொம்பளை பேசிட்டு இருக்கியா? வாய்க்கிழைய பேசினா மட்டும் போதாது, செயலையும் காட்டணும், சரியா? கேலுக்கு கேல். அப்படின்னா நீ அவங்க பக்கம் கட்சி மாறிட்டியா? நீங்க எல்லாம் யார பக்கம் வேணா சாய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அவன் ஃப்ளூட்டோட சவுண்ட்ல தான் கெஞ்சோட்ஸை கொண்டு வரா. நான் பாத்துக்கிறேன். ஆமா, இதுல மாட்டினா அவ்வளவுதான். சைக்ளோன் சைக்ஜூட்ஸு. ஓ, அந்த காற்றாலே கிட்ட விட்டு விசிறி எல்லாம் மறந்துட்டேன்.
ஃப்ளூட்ல வந்து வர சத்தத்தை அவளுக்கே திருப்பி அனுப்பி இவன் சிறப்பா தாக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வந்தா உடச்சிட்டா. அட்டாக் பண்ண முடியும், டிஃபெண்ட் பண்ண முடியும். உண்மையாவே இது ஒரு அற்புதமான ஜூட்ஸு தான். எயிட்டிஸ் மியூசிக் மாதிரி இருக்கு. இப்போ வந்ததுதான் இது anime. இவன் என் கூட மோதிரத்துக்கே பிறந்திருக்கா போல. இவன் எங்க இருக்கான்? அவன் இன்னும் வரலையே. ஓ, அவன் ரெண்டா மட்டும் அங்க இருக்காங்க. முடிச்சிருப்பான். ரெண்டா பிரிஞ்சு தனித்தனியா தேடினுங்கிறானு. அப்பவும் பப்பட்ஸ் வச்சு ஃபைட் பண்ணுவியா? ஆமாண்டா ஆட்டிக்காட. இந்த இடத்துக்கு நீங்க வந்தப்ப 3 பேரா தானே வந்தீங்க. மத்த 2 பேரும் முன்னாடி போயிருக்காங்க. நீ அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்து நான் இங்க வந்தேன். ரொம்ப ஆணவமா பேசாத. நீ நினைக்கிற மாதிரி அவனுங்க சாதாரண ஆள் கிடையாது. சாதாரணமா தான் சொன்னான். இதெல்லாம் அப்ப வந்து ஸ்மெல் பண்ணி இருக்குங்க இவங்க வர்றதுலாம். அவனும் வந்துட்டான். இன்னும் என்னால எந்திரிக்க முடியலையே. இவன் எங்க இருந்து வந்தான்? இவனை நீ பாத்துக்கோ சாக்கான். அவன் கதையை முடிச்சிரு. இன்னொருத்த எங்க போனா? ஓ, இந்த மாதிரி அவனுக்குள்ள போக பாக்குறான் இப்போ. இருந்தியா? மொட்டை திருட்டு. பாடி பொசிஷன் அதை நான் பாத்திருக்கேன். ஜாக்கிரதையா இரு. அவன் உடலோட ஒண்ணா உள்ள நுழைஞ்சிருவான். நீ தப்பிச்சிரு. ரொம்ப தாமதமாயிடுச்சு கண்ணா. இது பப்பட் மாதிரி தெரியுதே. ஆமா பப்பட் தான். ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் மேஜிக் காரன் தான். Gone. யாராமே மண்ணு கொட்டுது. உனக்கே விபூதி அடிச்சிட்டான். உன்னுடைய அற்புதமான ஜுட்சு பப்பட் மேல வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு பப்பட்டா? ஹாஸ்டா இருக்கு இந்த என்ட்ரி. ஓ, இதுல இருந்து வராங்க. உருமாறிப்பாங்க. நண்பர்கள் மாதிரி சாண்ட் வில்லேஜ் நிஞ்சா கிடையாது. ஓ, அதை விட முக்கியமா என்னுடைய நண்பன் பிளாக் ஹேண்ட் பக்கத்துல இவ்வளவு நெருக்கமா நிக்கிறேன். ஓ, லேடு மாதிரி வருது. பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்பா, போட்டு கசகுறாயா. கிழிச்சு தள்ளுது. எல்லாரையும் எதிர்க்கும் போது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா நண்பர்களா பார்க்கும் போது ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கும். ரெண்டு பப்பட்டு கசக்கி போட்டுட்டான். பவர் போயிட்டு. ஓ, இப்ப இவன் எடுத்துக்கிட்டான். நீங்கள் ஆயிட்டானுங்க. பயங்கரமா வலிக்குது. இவங்களை நீ பாத்துக்கோ சகோதரா. நான் கொஞ்ச நேரம் உடல்ல ஓய்வு எடுக்கிறேன். நீ வந்ததுல இருந்து அதாண்டா பண்ற. இந்த கிறுக்கனுங்களா யாரு? இதுதான் இவனுங்களோட ஆபத்தான திறமை. ஒரு பொம்மை கிட்ட நீ அடி வாங்கிட்டு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா அதே தப்ப நான் பண்ண மாட்டேன். இதோட மட்டமான சக்தியும் பவரும் என்ன எதுவும் செய்யாது. அவ ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு என்ன தடுக்க முடியுமா? இல்ல ஓவரா பேசுறான். பயத்துல இருந்து காயமும் ஆறிடுச்சு. ஓ, செல்ஃப் ஃபீலிங்கும் இருக்கா? இப்ப அவ்வளவு சக்கரா இல்ல. சீக்கிரமே இந்த சரியாயிடுச்சு. பொடி பசங்களை தோக்கடிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற சக்கராவே போதுமானது. அதுக்குள்ள அவனோட காயங்கள் எல்லாம் ஆறிடுச்சு. அவனோட குணமடைகிற திறன் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. சாதாரணமா உன்னை பின்னாடி வச்சுக்கிட்டு நான் நடக்கவே மாட்டேன். இவ்வளவு கணத்தை வச்சுக்கிட்டு நடக்க கஷ்டமா இருக்கு. நம்மள அவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னால நேரா மோதி இவங்க 2 பேரையும் தோக்கடிக்க முடியாது.
சீக்கிரம் இங்க இருந்து நாம போயிடலாம். இவங்க அதுக்கு மேல சைக்கோ ஆச்சு. நம்மளுக்கு பாடம் கத்து கொடுக்காம நான் இங்க இருந்து வர மாட்டேன். இவ்வளவுதான் உன் திறமையா? ஆடிட்டு இருக்கேடா. இப்படி போயிட்டே இருக்கு. போயினேங்கிறான். சீன் காட்டு ஜம்ப் அவனவே மாட்டிக்கினான். சாதாரணமா என்னுடைய பிளாக் ஹேண்ட் தாக்குறதுக்கு மட்டும் பயன்படுறது இல்ல, இதோட முக்கியமான பயன்பாடே ஒருத்தர ட்ராப் பண்றதுதான். ஆனா என்னுடைய பிளாக் ஹேண்டும் குரோவும் ஒண்ணு சேர்ந்தா அது பயங்கரமான அட்டாக் காம்பினேஷனை உருவாக்கும். என்ன முதல்ல பெரிய விடு. போச்சு, அரெஸ்ட் பண்ணிட்டான். கேக்குதா? ஏது வாய் அடங்குதா? அது உடைக்கவே முடியாது போல, அவ்வளவு ஸ்ட்ராங்கு. போட்டு பிடிச்சி எடுக்குது அவனு. குத்த போறான். இந்த மேஜிக் ஷோல ஒரு பொட்டி வச்சு கத்தி குத்தாங்க, அந்த மாதிரி மேஜிக் ஷோ காட்டுறாங்க நம்மளுக்கு. இப்போ பாரு, பப்பட் ஷோவை காமிக்கிறேன். என்ன வெளிய விடு. அதருடா. கேளு, இல்ல உன்னை கொன்னுடுவேன். இது உள்ள மாட்டிக்கிட்டு கொண்டு வராங்க. ஓ, காலி. இல்ல பப்பட்டுன்னு கேவலமா பேசினா இப்ப அதை வச்சு முடிச்சுட்டான். கதறான் உள்ள. கீபாக்கே அள்ளு விடுதுங்க. முடிச்சு. கதை முடிஞ்சது. அவனே அசால்ட்டா முடிச்சிட்டான். கண்டிப்பா அவ இங்கதான் எங்கேயாவது ஒளிச்சிட்டு இருக்கணும். இல்ல ஓடி போயிருப்பா. யாரு? அவளா? அவளாவது ஓடுறதாவது. உன்ன மாதிரி அவளும் திமிர் பிடிச்சவதான். இந்த ஃபைட்க்கு புதுசுங்கிறதால கேக்குறேன். எங்க சூழ்நிலையை எனக்கு கொஞ்சம் புரிய வச்சா சண்டை போட்டதுக்கு உதவியா இருக்கும். அவ திறமையும் எப்படி பேட்டில் பண்ணுவாங்கறத பத்தியும் சொல்லு. இன்ச்சா சொல்லுவானே. முதல் விஷயம், அவ ஃப்ளூட் கென்ஜுட்சுவை கொண்டு வரும். அதை பயன்படுத்தி தான் அவ எதிரிகளை பிடிக்கிறா. அவங்க நகர முடியாம இருக்கப்பதான் அவ அவங்கள தாக்குறா. டீமன் ஃப்ளூட் செயின்ஸ் ஆஃப் ஃபேண்டேசியா. இது நல்லதுக்கு இல்ல. இது இது ஒரு கென்ஜுட்சு. வேண்டறனால தப்பிச்சான், வேற என்ன தான் ஆகணும். என்னால அசைய முடியல. இதுதான் உன்னோட கடைசி மூவ்னு சொன்ன சரிதானே? இப்ப பாரு, அது உனக்கு எதிராவே திரும்பிருச்சு. உன் கதை முடிய போகுது. அவ ஒரு டிபிக்கல் லாங் ரேஞ்ச் கென்ஜுட்சு ஸ்டைல் ஷினோபி. கண்டிப்பா அவ உன்னோட ஜூட்சுவை பார்த்ததும் உன்னால திருப்பி தாக்க முடியும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவ ஒளிஞ்சிருக்கா. அதுக்கும் மேல அவளை எதிர்க்க 2 பேர் இருக்கும். அவளால திரும்ப கென்ஜுட்சுவை பயன்படுத்த முடியற வரை அவ திரும்ப வர மாட்டா. சத்தம் தான் பிரச்சனையா? சரியா சொன்ன. ஒருத்தனோட 5 சென்ஸ்ல ஒரு சென்ஸ் தான் கென்ஜுட்சு தாக்கும். பார்வை, கேட்கும் திறன், வாசனை, உணர்ச்சி, அப்புறம் ருசி. ஓ, இது எல்லாத்துலயும் கேட்கும் திறனை பாதிக்கிற கென்ஜுட்சு தான் இருக்கிறதுலயே ஆபத்தானது. இத பயன்படுத்துறதால நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அவ தூரம் இருக்கிறது மட்டும் இல்லாம அவ இந்த கென்ஜுட்சுவை எங்க இருந்து நம்ம மேல பயன்படுத்துறான்னு நமக்கு தெரியாது. அவ எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவ ஃப்ளூட்ல இருந்து வர கென்ஜுட்சுல நாம மாட்டிப்போம். உண்மையா என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னா இந்த நிலைமை நமக்கு சாதகமா இல்ல. கீபா நிஜி மாதிரி க்ளோஸ் ரேஞ்ச் நிஞ்சா இல்லாம இவளை எதிர்த்து தாக்குறதுங்கிறது உண்மையாவே 2 நடக்குது. பேருமே லாங் ரேஞ்ச் சண்டை நம்ம போறாங்க. 2 பேரும் மட்டும் அவகிட்ட மாட்டோம்னா நம்ம கதை ஆனா முடிஞ்சிடும். இவகிட்ட தான் பவர்லாம் இருக்குல்ல. தான் நமக்கு நல்லது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உன்கிட்ட எந்த யோசனையும் கேட்கலையே. ஆ? நீதானமா கேட்ட? உன்னை இங்க இருக்கிற நிலைமைய புரிய வைக்க சொன்னேன், அவ்வளவுதான். கொழுப்புல என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னோட சக்தி என்னன்னு நீ சமன் ஜுட்சுவா. பாக்க என் பார்வையில இருந்து ஒளிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரும் வச்சிருக்காங்க பக்கத்துல அது. இருந்து ஃப்ளூட்டை பயன்படுத்தி என்ன தாக்கலாம்னு நினைச்சானா
கண்டிப்பா அவ ஒரு முட்டாள் தான். இவகிட்ட என்ன இருக்கு? இப்ப பாரு. Summoning Dragon. புதுசா சொல்ற பேரு புதுசா இருக்கு. மிருகமும் சீட்டாவா புலிவா? புதுசா இருக்கு அந்த உருவமே. நல்லது. போதுமான அளவு தூரம் வந்துட்டேன். இப்ப கென்ஜுட்சுவை பயன்படுத்தலாம். அது உடஞ்சதை வச்சு ஊதுறான். மிக்சியில் அரைக்கிற மாதிரி துண்டு துண்டா வெட்டுது. காடே க்ளோஸ். இவகிட்ட வாய் பேசணும்னு நினைப்போம். ஓச்சியா ஒரு காடே அழிச்சிட்டான். இப்ப எங்க ஒளிவாவ மாட்டிதான் அவனும். ஒரு வீஸ் செத்தே போயிட்டான். எம்மாடி அவ்வளவுதானே நீ? சொல்லிட்டு முடிச்சிட்டான். இன்னும் ஒரு வீசுக்கு போயிட்டு முடிஞ்சு போச்சு. பேட்டில் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு கிளம்புங்க. இது பயங்கர இததான் இவ்வளவு நேரம் போறான்னு ஏத்த மாதிரி திறமை இருக்கு. எங்க அம்மாவை விட இவ்வளவு பத்தாதான் பயமா இருக்கு. சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். சிரிக்கிறான். பார்க்க பயமா இருந்தாலும் அவ எனக்கு தான் உதவி செஞ்சிருக்கா. ஆமா. பார்க்க பயமா இருந்தாலும் அழகா இருக்கான்னு சொல்லுவான்னு நினைச்சிட்டேன். நீ ஒருத்தன் தான். காரா சோலோவா தான் ஃபைட் பண்ணுவான். லீயும் விட மாட்டான். முடிஞ்சிச்சா? இன்னைக்கு எபிசோடு வேற லெவலுங்க. இவ்வளோ நேரம் நம்ம பசங்க எவ்வளோ போராடினா இருந்தாங்க இவங்கள்ட்டலாம். இவங்க என்னடானா ஸ்டாண்டுலஜிக்காரங்க வந்தானுங்க. ஒத்தனடா பொட்டியை போட்டால் முடிச்சிட்டான். இவன் டெமாரி அதுக்கு மேலே ஒரு விசிறு, ஃபஸ்ட்டு ஒரு விசிறு, ரெண்டாவது ஒரு விசிறு, முடிஞ்சு போச்சு ஃபைட்டு. இவ்வளோதான். எனக்கு என்ன டெமாரி வந்து சிக்கமரம் கலாய்ச்ச மாதிரி இருந்தது. சூழ்நிலை சொல்ல எல்லாம் சொன்னால் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணான். இவ்வளோதான். நான் ஒரு விசிறி முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் கலாய்க்கிறேன். நான் இதெல்லாம் ஒன்றை கேட்கவே இல்லையே அப்படின்ட்டு வச்சு செஞ்சேன். ஆனால் சிக்கமரம் ஆக மொத்தம் ஃபைட்டு ஓவருங்க. இன்னும் இருக்குது கிமிமாரு மட்டும்தான். அதுவும் இப்போ 2 பேர் இருக்கானுங்க. என்ன சொல்ல, காராவே போகுதுன்னு நினைக்கிறேன் இவனுக்கு. ஆனால் எனக்கு என்னன்னா காராவுக்கும் லீக்கும் தான் இங்கே ஃபைட் நடக்க போகுது. அவன் காரா வந்து தம்பி நீ போய் ஓரம் உக்கார், நான் முடிச்சுட்டு வரேன்னுவான். லீ வந்து இது என்னோட ஃபைட், நீ தாண்டா குறுக்கு அந்த நீ போடான்னுவான். இவங்களுக்குள்ளேயே இதுவாக இருக்கும். இதுதான் இப்போ அள்ளு விடும். இவ்வளோ நேரம் இருந்ததே கதையே வேறு. இப்போ வந்து என்ன சொல்ல, நீ பயங்கரமானவன் தானே, நான் அதை விட பயங்கரமானவன்டான்ற மாதிரி இருக்கும். அவனுக்கே கொஞ்சம் அள்ளு விடும். ஸோ இப்போ ஃபைட் இங்கே தான் வேறு லெவல் போக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்குது இந்த சாஸ்கே, அவன் மட்டும்தான். அவனை மட்டும் எப்படியோ கூட்டின்னு வந்தால் முடிஞ்சு போச்சு. இப்போ நருட்டோ போயிருக்கான். மேபி இவங்களாம இந்த ஃபைட் முடிஞ்சிட்டு போவாங்களா என்னன்றது தெரியல. பட் இப்போ நருட்டோபா என்ன சொல்கிறது, பெரிய பெரிய வில்லன்கள், எவ்வளோ மோசமான வில்லன்களாக பேசியே திருத்திருக்கான். இப்படிப்பட்ட காராவும் இதே மாதிரி தான் இருந்தான். இந்த மாதிரி சைக்கோ கொலவெறி இப்படி தான் இருந்தான் அவனுமே. அவனுக்கு வெஞ்சன்ஸ் அதெல்லாம் இருந்தது. அதுலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கான். அதே மாதிரி நம்ம இப்போ இவன் ஃப்ரெண்டு வேறு வில்லேஜ் வேறு ஆளுங்களே வந்து நம்ம நருட்டோபாய் திருத்திருக்கானா, கூட இருக்க சாஸ்கே எதனா பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஆனா முன்ன இருந்த சாசுக்கே வேற. இப்ப பட் பொட்டில இருந்து வந்தப்புறம் ஆளே மாறிட்டா, ரொம்ப ரூடா வேற இருக்கானா. ஸோ இதெல்லாம் காதுல விழுமா கேட்பானான்றது தெரியல. அது டவுட்டா தான் இருக்கு. ஆமாம். இப்போ இந்த உரைச்சி மர ஆளுங்க இவங்களாம் பார்த்தா எப்படி சைக்கோ மாய்க்கிறானுங்க. இப்போ அவனும் அதே மாதிரி சைக்கோ மாதிரி சிரிச்சுன்னு போயின்னுக்கிறான். ஏறுமா மண்டையிலன்றது தெரியல. பட் நருட்டோவும் விட மாட்டான்ல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.